AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடும் கோடை வெப்பம் காரணமாக தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. என்னவெல்லாம் சிக்கல்களை மக்கள் சந்திக்கின்றனர், எதனால் தண்ணீர் தட்டுப்பாடு என காணலாம் இந்த தொகுப்பில். கோடை தொடங்கியதும் குடிநீருக்கான தட்டுப்பாடும் தொடங்கியுள்ளது. தமிழகத்தின் தலைநகர் முதல் தென் மாவட்டங்கள் வரை நடப்பாண்டு குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. தலைநகர் சென்னையை பொறுத்தவரையில் அதன் முக்கிய குடிநீர் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் குறைந்துள்ளது. வீராணம் ஏரி முழுவதும் வறண்ட நிலையில் சோழவரம் ஏரியில் 10% மட்டுமே நீர் இருப்பு உள்ளது. கடந்த ஆண்டு இதே நாளில் 71.6% நீர் இருப்பு இருந்த நிலையில் தற்போது 10% நீர் இருப்பு மட்டுமே உள்ளது. இதனால் புழல் ஏரிக்கு நீரை அனுப்ப முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள சோழவரம் வறட்சியை நோக்கி நகர்ந்து வருகிறது. தமிழகத்தின் மையப்பகுதியான திருச்சி மாநகரும் குடிநீர் தட்டுப்பாட்டை நோக்கி நகர்ந்து வருகிறது. காவிரி, கொள்ளிடம் ஆறுகள் வறண்டு காணப்படுகின்றன. முக்கொம்பு மேலணையிலிருந்து திறக்கப்படும் 178 கன அடி நீர் மட்டுமே குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய அடிப்படையாக கொண்டுள்ளது. இது தவிர திருச்சியில் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளில் ராட்சத ஆழ்துளை கிணறுகள் அமைத்து குடிநீர் தேவைகள் சரி செய்யப்பட்டு வருகின்றன. இதன் மூலம்தான் சிவகங்கை ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், பெரம்பலூர் மாவட்ட கூட்டு குடிநீர் திட்டம், புதுக்கோட்டை கீரனூர் கூட்டு குடிநீர் திட்டம் ஆகியவற்றிற்கு குடிநீர் எடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்து வருகிறது. இந்த சூழலால் திருச்சியில் மக்களுக்கான குடிநீர் விநியோகம் குறைக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் ஒன்றான புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 90% நீர்நிலைகள் வறண்டு காணப்படுகின்றன. கடும் வெயில் காரணமாக மாவட்டத்தின் பெரிய கண்மாயாக விளங்கும் கவிநாடு கண்மாய் ஒரு சொட்டு நீரும் இன்றி வறண்டு காணப்படுகிறது. முறையாக தூர் வாராததாலும் கழிவுநீர் கலப்பதாலும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சிறிய ஊரணிகள் இருக்கு, கிராமங்களில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஊரணிகள் இருக்கு. இது இல்லாம அந்தந்த குடிதண்ணீருக்குன்னு சில ஊரில் பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீருக்கான சில ஊரணிகள்லாம் இருக்கு. அந்த ஊரணிகள்லாம் தூர்வாரப்படவில்லை. ரெண்டாவது, அந்த ஊரணிகளில் கரைகளில் இருந்த மரங்கள்லாம் வெட்டப்பட்டு மழைநீர் வருவதற்கான வாரிகள், எல்லா ஊரணிகளுக்கும் வாரிகள் இருக்கு. அந்த வாரிகள் எல்லாம் சுத்தப்படுத்தலை. அதனால அது அசுத்தமான மக்களுடைய கழிவுகள், வீடுகளில் புழங்கக்கூடிய கழிவு தண்ணியெல்லாம் இப்போ வெளியில் சாக்கடையாக அந்த ஊரணிகளுக்கு தான் வருது. அதனால அந்த தண்ணிகளை குளிக்கவோ குடிக்கவோ எந்த விதமான ஆடு மாடு கூட குளிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கு. அதேபோல் கடலூர் மாவட்டத்திலும் கடும் கோடையால் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. கடலூரில் குடத்திற்கு 10 ரூபாய் கொடுத்து தண்ணீர் பெறும் சூழல் உருவாகியுள்ளது. நாள்தோறும் 20 மில்லியன் லிட்டர் தண்ணீர் அளித்து வருவதாக கடலூர் மாநகராட்சி ஆணையர் விளக்கமளித்திருக்கிறார். அதில் 13 மில்லியன் லிட்டர் நீர் குழாய் மூலமாக வழங்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார். இதுவரைக்கும் பாதாள சாக்கடை அமைக்கப்பட்ட காலத்தில் இருந்த இதுவரைக்கும் இந்த ஊருக்கு தண்ணியே கிடையாது. அப்படி பைப் குடிநீர் வரணும்னா டிராக்டர்ல வண்டி தான் வாங்கி காசு கொடுத்து வாங்கணும். டெய்லி ஒரு நாளைக்கு 20 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி தான் தரணும். குடிநீருக்காக ஒரு நாளைக்கு 20 ரூபாய் வாங்கி தான். மற்றபடி எல்லாமே கீழே போர் தண்ணி தான் பயன்படுத்துவோம், அடி பம்பு தண்ணி தான். வைகை, முல்லை பெரியாறு அணைகள் கொண்ட தேனியில் பொய்த்து போன கோடை மழையால் தண்ணீர் மட்டும் வெகுவாக குறைந்து வருகிறது. முல்லை பெரியாறு அணையில் 115 அடி நீர்மட்டமும், வைகை அணையில் 56.86 அடி நீர்மட்டமும் மட்டுமே உள்ளன. இவை அந்த மாவட்டத்தில் தற்போதைய குடிநீர் தேவையை தீர்க்கும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அப்படின்ட்டு தண்ணியே இல்லாமல் இருக்கும். நல்ல தண்ணி வாரத்துக்கு ஒரு தேரத்தே வருது. 10 குடந்தையும் பிடிக்கிறோம். 10 குடம் 15 குடம் பிடிப்போம். அது வாரத்துக்கு ஒரு தேரம் கஷ்டமாத்தையும் போனோங்கிறோம். சிக்கனமாக போனோங்கனாத்தையும் இல்லைன்றா காசுக்குத்தையும் 13 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். வீட்டு செலவுக்கு அது 2 குடம் வரும். போகலாம், வெயில் காலம் இல்லை, வெயில் சீசனில் 2 குடம் 2.5 குடம் அப்படின்ட்டு பத்த மாட்டேன்னுது. அப்புறம் என்ன செய்யறது, அட்ஜஸ்ட் பண்ணித்தான் போகிறது. ஆனால் வைகை ஆற்றை அதிக அளவு கொண்டுள்ள மதுரையில் குடிநீர் தட்டுப்பாடு அதிகரித்துள்ளது. நாள் ஒன்றுக்கு குடிநீர் தேவை 22 கோடி லிட்டராக உள்ள நிலையில் 17.5 கோடி லிட்டர் நீர் மட்டுமே விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளின் போது பழைய குடிநீர் குழாய்கள் சேதமடைந்ததால் தண்ணீரை விநியோகிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது.
ஒரு சில பகுதிகளில் 10 முதல் 15 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகிப்பதால் பணம் கொடுத்து குடிநீர் பெறும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதேபோல கோவை, தஞ்சை என பல்வேறு பகுதிகளிலும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுகோளாக உள்ளது. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.